கையில் வச்சு கூட தம்பி. நன்றி. இரு வீடு நல்லா எடுத்துக்கங்களா. ஸ்டவ் தான் எடுத்துருக்கோம். பூச்சா பாருங்க. ஹாய் கைஸ், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். தேன் எடுத்தோமா நான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, நாங்கள் தேனை பார்த்தாச்சு. நல்லா பாருங்கள் மக்களே, இந்த பாறைக்குள்ளே தான் உள்ளார போயிட்டுருக்கு தேன் கொசு. நாங்கள் இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் தேன் இதில் இருக்குன்னு. கொசு கவராக வரலன்னு எடுக்கிற வீடியோவில். இந்த பாறைக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம் மக்களே. நாங்கள் தேனை எடுத்தோமோ நான் ஃபுல் வீடியோ பாருங்கள் மக்களே. நீ பாதிலே பார்த்துட்டே போயிடுறீங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள். கல் எடுக்க உள்ள இருக்கா? ரைட் அடியே வாட்ட இந்த இருக்குது இங்கே நல்லா பேசுவான். இந்த மாதிரி பாறை இடுக்கில் தான் இருக்கு. கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பாறை இடுக்கிலேருந்து. இங்கே பாறையை கூட கையில் எடுக்க விட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த பண்ணையில் பயங்கரமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பச்சை கிளியை பாராட்டுறதுக்காக லைக் பண்ண சொல்லுவோம். மக்களை இந்த பாறைக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க நாங்கள் கொத்து வாங்காமல் எடுத்து வரோன்னு. நாங்கள் ஒரு நாளைக்கு 10 கொசு 15 கொசு கொத்து வாங்கிட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே ஃபுல் வீடியோ. கல் 10 கிலோ இருக்கும் இருக்கு. இதுதான் அந்த என்றா 3 அடைய 4 அடைய தான் இருக்க முடியல. கல்லதி அதில் வச்சுருக்குமா? ஹாய் கைஸ், தேன் கொஞ்சம் தான் இருக்குது. இதை பாருங்கள், பார்த்துட்டு தான் இருக்கு. ஓரளவு தான் தேன் இருக்குது. தெரியுதா? நல்லா பாருங்கள். ஹாய் கைஸ், எப்படியோ போராடி நாங்கள் தேனை எடுத்துட்டோம். பார்த்து நிறையா தீர்த்து கேட்டிருப்பான். தேனுக்காக என் காலை முறிச்சு விட்ருப்பான். சரி பாருங்கள் எப்படி எடுத்துகிட்ருக்கோன்னு. இப்போ தான் தேன் வைக்கிதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் எடுத்துகிட்டு போகுது. மகானா மேலே அதில் தான் இருக்குது. பார்த்தேன் காய்ஸ், எப்படியோ போராடி எடுத்துக்கிட்ருக்கோம். இதோட 3 அடை தான் வச்சுருந்துச்சு. 3த்தையும் எடுத்துட்டோம். இன்னும் உள்ளார இருக்கான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன் காய்ஸ். இருக்கு இதுவே கையில் வச்சு கூட தம்பி. நன்றி. இரு வீடு நல்லா எடுத்துக்கங்களா. ஸ்டவ் தான் எடுத்துருக்கோம். பூச்சா பாருங்க. பச்சை கிளி தான் ரொம்ப பாராட்டி கொண்டு இருக்கிறாரு நம்ம தேன் எடுக்க. நாங்கள் தேனை எடுத்தோம், அதில் ரொம்ப தேன் இல்லை, அதனால் அப்படியே வச்சாச்சு. உள்ளார போட்டு மூடி அப்படியே ஓரமாக வச்சாச்சு. ஒரு தேன் கூட தான் கிடச்சிச்சு. அவ்வளோதான் போங்க. கல்லாம் காலிலே விழுது, ஒன்றும் முடியல. வாங்க போ. தேனை எடுத்து கல்லாம் உடச்சி பார்த்தோம். ஒரு தேனு கூட இருந்து 3 அடை தான் இருந்தது. என்னங்க பண்ணுறது வயிற்று பழப்புக்கு?
வேலைப்பாடு ஏதோ அறுப்புக்கு போய் தான் சார் பழுப்பு நடத்துது. கோடாரி முடுக்கில் வந்து தேன் எடுக்க வந்தால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. தேனே அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டுது. தேன் கம்மியாக தான் வச்சிருக்கு. அதனால தேன் கூட இருக்கு. புதுசாக இருக்கானா தேன் கம்மியாக தான் இருக்கு.